வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரசிகர்களுடைய பல நாள் கேள்வியை த்ரிஷாவிடம் நேரடியாக கேட்ட பிரபலம். பதில்தான் அல்டிமேட். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி மேலாக நடிகையாக தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டவங்க தான் த்ரிஷா. த்ரிஷாவை பற்றி ரசிகர்களுக்கு எப்போதுமே ஒரு கேள்வி இருந்தது. சினிமாவுக்கு வரமாட்டேன்னு சொன்ன த்ரிஷா எப்படி நடிகையாக மாறினாங்க என்பதுதான். இந்த கேள்வி பல வருஷத்துக்கு முன்பே தொகுப்பாளினி பெப்சி உமா தன்னுடைய நிகழ்ச்சியில் த்ரிஷாவிடம் நேருக்கு நேர் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது நிகழ்ச்சியில் பெப்சி உமா த்ரிஷாவிடம் பேசி கொண்டிருக்கும் போது, நீங்கள் பல பேட்டிகளில் சினிமாவுக்கு வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தீங்க, ஆனால் இன்று சினிமாவில் இருக்கீங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்டதுமே ஒரு நொடி சிரித்து கொண்டே த்ரிஷா எந்த தயக்கமும் இல்லாமல், நான் சினிமாவுக்கு வரமாட்டேன் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன். அதற்காக இப்பொழுது நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அப்போது எனக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே தெரியலை. தெளிவு கிடையாது. படிப்பை தொடரலாமா சினிமாவுக்கு வரலாமா என்ற குழப்பத்தில் இருந்து முதல்ல படிப்பை முடித்துவிட்டு முடிவெடுக்கலாம் என்று நினைத்தேன். சினிமாவில் ஆர்வம் இல்லாதால் அப்படி சொன்னதுமில்லை என்று கூறியிருக்கிறாங்க. த்ரிஷா என்று முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்தாலும் ஆரம்பத்தில் அவங்க சினிமாவில் அறிமுகமாகும் போது சின்ன சின்ன கேரக்டரில் தான் நடித்து வந்தாங்க. மாடலிங் மூலம் தான் அவங்களுக்கு பிரபலம் கிடைத்து, அந்த நேரத்தில் பள்ளியை படித்து கொண்டிருக்கும் போது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு த்ரிஷாவிடம் தொகுப்பாளினி யோகி கூட சினிமாவுக்கு வருவீங்களா என்று கேட்டாங்க. அப்போது நான் சினிமாவுக்கு வரமாட்டேன் என்று த்ரிஷா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வாழ்க்கை அவங்களுக்கு வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வைத்தது. இன்று கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டிருக்கும் த்ரிஷாவினுடைய ஆரம்ப பயணம் 1999 மிஸ் சென்னை பட்டம் வென்ற பிறகு தான் தொடங்கியது. அப்போது விளம்பரங்களில் மாடலிங்கில் பயணத்தை தொடங்கினாங்க. சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து வந்த நிலையில் இனி ஒரு படம் பார்ப்போம், அது ஓடவில்லை என்றால் சினிமா விட்டு போய்விடலாம் என்று நினைத்திருந்ததாக த்ரிஷா சொல்லியிருந்தாங்க. ஆனால் த்ரிஷாவினுடைய வாழ்க்கை தலைகளாக மாறியது சாமி படம் தான். அந்த படத்துக்கு பிறகு அவங்க பெரிய அளவில் பேரு கிடைத்தது. அதற்கு பிறகு கில்லி, திருப்பாச்சி, 6, விண்ணை தாண்டி வருவாயா, 96, பொன்னியின் செல்வன், லியோ, கருப்பு என தொடர்ந்து வெற்றி படங்களை நடித்த அவங்க இன்று தென்னிந்திய சினிமாவில் மிகவும் பிஸியான நடிகையாக உருவாகத்தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் வெளியான கருப்பு திரைப்படம் வசூலில் 300 கோடியை கடந்த நிலையில் த்ரிஷா ரசிகர்கள் இன்னும் குறையவில்லை என்று ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு வாழ்த்து மழை பொழிந்தாங்க. த்ரிஷா மற்றும் எப்போதுமே சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வரும் நிலையில் இப்போது அவங்க பல வருஷங்களுக்கு முன்பு பேசிய பேட்டி இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.